ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். இன்றைக்கி யார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறது அப்படின்ற ஒரு அப்டேட் நான் எப்பவுமே டெய்லியும் கொடுத்துருவேன் நைட்டு. ஆனால் இன்றைக்கி நான் நேற்று நைட் கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு துஷாரும் கலையும் வர வேண்டிய இது ஒரு விஷயம் இருந்துச்சு. நேற்றுக்கு முந்தின நாளே வந்து அந்த மாதிரி இருந்தது. பட் என்ன அப்டேட்னா அவங்க 2 பேருமே வரல அப்படின்றத இப்போ ஒரு அப்டேட்டாக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க? ஏங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. துஷார் இருக்கார், கலை இருக்கார், எஃப்ஜே இருக்கார், கனி இருக்காங்க, ஆதரே இருக்காங்க, அமித் இருக்கார். அமித்தை முன்னாடி அமைச்சிருந்தா கூட இந்த வினோத் வந்து பணப்படி எடுக்காமல் போயிருப்பாருங்க. என்னங்க நடக்குது அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி துஷார் வந்தால் வந்துட்டு நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அரோரா ஒரு பக்கம் பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரிங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் வந்து ரம்யா ஒரு ஆட்டத்தை வந்துட்டு ஆரம்பித்து வச்சுட்டாங்க. என்னென்னா சாண்ட்ரா ஒரு விஷயத்தை வந்துட்டு பிரஜன் போனதுக்கப்புறம் பிரஜனுக்கும் ஒரு ஷாக்கை கொடுத்துருப்பாங்க. திவ்யாவுக்கு அதாவது திவ்யாவுக்கு சாண்ட்ரா இதுக்கு தான் சண்டை போட்டாங்களான்ற விஷயங்கள் தெரியாமல் வந்து அடிச்சிருப்பாங்க. திவ்யாவுக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்கு இவங்க கோவப்படுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல கனிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, எனக்கு அதாவது எனக்கும் அவங்களுக்கும் தெரியும் யாரை பிடிக்காதுன்னு. அவங்கக்கிட்டே இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. நிறைய சண்டைகள்லாம் வந்திருக்கும். காரணம் என்னென்ன ஒரு பொசசிவ்னஸ்ன்ற ஒரு மேட்ரு. சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு தெரியும் திவ்யாவும் பிரஜனும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகினாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள். அதை வந்துட்டு அப்போ நம்ம பிரஜன் வெளியே போகும்போது நீ வெளியே போய் பார்க்கும்போது உனக்கு தெரியும்னு சால்ரா சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தையும் வந்து நேற்று வந்து ரம்யாவும் வியானாவும் இருக்கும்போது போட்டு உடச்சிட்டாங்க. அவங்களுக்கு செம்ம காண்டாயிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இவ்வளோ மோசமாக திங்க் பண்ணுவாங்க அவங்க. எனக்கு நீங்கள் இதை முதலே சொல்லி தான் நான் வேறு மாதிரி பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. நைட்லாம் பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு வெறும் திவ்யாவும் ரம்யாவும் மட்டும் மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க. அவங்கள சொந்த கதை சோக கதை எல்லா கதையும் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. காலையில் ப்ரொமோலாம் போட்டு கிழிச்சு விட்டாங்க. செம்ம கலாய்ச்சி விட்டாங்க. அதாவது என் மேலே ராங்காக ஒரு அலிகேஷனை வச்சு என் முதுகில் குத்திட்ட இவங்கள கண்டிப்பாக வெளியில் போனால் நான் வந்துட்டு என் கான்டாக்டில் வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லி பாவம் அவங்க நொந்து போயிருக்காங்க. அவங்க ஒரு பிளான் போட்டாங்க சாண்ட்ரா எப்படியாவது பணம். ஆனால் எல்லாருமே பணப்பட்டி எடுக்கிறது. ஏன்னா ஒரு வாரமும் ஒரு நாளுமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம இருக்க முடியாது, நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம், பணப்பட்டி எடுத்துருவோன்ற மாதிரி ஒரு இதில் வந்திருப்பாங்க. அங்கேயும் வந்து வினோத் வந்து விளாண்டார். சரி, இது எப்படியோ இந்த மாதிரி ஒரு அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி துஷாரும் கலையும் வராத வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னு தோணுதுன்னா எல்லாருமே வர வச்சு தங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அனுப்புவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கரெக்டாக பாருங்களேன், வந்தவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு வியானா விக்ரம் வாலியும் சாண்ட்ரா வாலியும் செம்மகாலில் இருந்தாங்க. வெளியில் வந்துட்டு ரெக்கார்ட் பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அப்போ அவங்கள விட்டால் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க விட்டாங்க. அடுத்தது பாருங்கள், பிரவீன் உள்ளே வந்தார். இவர் நம்ம யார் பிரவீன் காந்தியும் வாட்டர்மெலன் உள்ளே விட்டாங்க. வாட்டர்மெலன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவங்க. சாண்ட்ராக்கு இதெல்லாம் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பிரவீன் ராஜ் உள்ளே வந்தார். அவர் வந்து பிஜேபி போகிறதுக்கு ஆதரவு அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அடுத்தது பாருங்கள் அப்படியே வந்து கெமி வந்து இது வரைக்கும் எதுவுமே நம்ம பார்த்ததில்ல அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி 1 by 1 விட்டுருக்காங்க. ஏன் வந்து இதை வந்துட்டு திடீர்னு இவ்வளோ தாமதப்படுத்துகிறாங்க மற்ற ஆட்கள்லாம்? ஏன்னா கனிலாம் உள்ளே வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா கனி இருந்த வரைக்கும் அது ஒரு பக்கம் தனியாக ஒரு கண்டென்ட். எல்லா டாஸ்க்கும் வெறித்தனமாக விளையாடுவாங்க. டிக்கெட்டு ஃபைனல்லாம் நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தேன் கனியெல்லாம். இன்னும் எஃப்ஜே வர வேண்டியது இருக்குது, ஆதரே வர வேண்டியது இருக்குது, அமித் வர வேண்டியது இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.